यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 18 நவம்பர் 1981, 18th நவம்பர் 1981. சம்பூர்ணதா கே சமீப்தா கி நிஷானி. முழுமை தன்மையின் அருகாண்மையில் வந்துவிட்டோம் என்பதற்கான அடையாளங்கள். சதா தில்குஷ் குஷ்நசீப் பச்சோம் பிரதி பாப்தாதா போலே. சதா மனமகிழ்ச்சியுடன் அதிர்ஷ்டசாலியாக விளங்குகின்ற குழந்தைகள் பொருட்டு பாப்தாதாவின் மகா வாக்கியம். आज दिलाराम बाबा अपने दिल तख्त नशीन बच्चों से दिल की बातें करने आए हैं. இன்று திலாராம் தந்தை தன்னுடைய உள்ளமென்ற ஆசனத்தில் வீற்றிருக்கும் குழந்தைகளோடு மனம் விட்டு பேச வந்துள்ளார். सभी बच्चे जानते हो कि दिलाराम के दिल में कौन सी एक बात रखती है. குழந்தைகள், நீங்கள் அனைவரும் தெரிந்துள்ளீர்களா, திலாராம் பாபாவின் உள்ளத்தில் எந்த ஒரு விஷயம் இருக்கிறது என்று. दिलाराम बाप की दिल में सदा सर्व को आराम देने वाले ऐसे दिल वाले बच्चे दिल में रखते हैं. திலாராம் குழந்தைகள் திலாராம் பாபாவின் உள்ளத்தில் எல்லோருக்கும் ஓய்வு தருகின்ற அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் வீற்றிருக்கின்றார்கள். திலாராம் பாபாவின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டாங்களே பாபா, அது யார் இருக்கிறார்கள் என்றால் திலாராம் பாபாவின் உள்ளத்தில் எப்பொழுதும் எல்லோருக்கும் ஓய்வு தருகின்ற தில்வாலே குழந்தைகள், மனமோந்து சேவை செய்கின்ற குழந்தைகளே தந்தையின் உள்ளத்தில் இடம்பெற்றுள்ளார்கள். बाप के दिल में सर्व बच्चों के प्रति एक ही बात यही है कि हर एक बच्चा विशेष आत्मा विश्व का मालिक बने. ஆக பாபாவின் உள்ளத்தில் அனைத்து குழந்தைகள் பொருட்டும் ஒரு விஷயம் உள்ளது. என்னவென்றால் ஒவ்வொரு குழந்தைகளும் விசேஷ ஆத்மாக்கள் உலகிற்கே எஜமான் ஆக வேண்டும் என்பதுதான் தந்தையின் விருப்பமாகும். விஸ்வக்கே ராஜ்ய பாக்ய அதிகாரி பனே. உலகத்துக்கே ராஜ்ய பாக்கியத்தை பெறக்கூடிய அதிகாரி ஆத்மாக்கள் ஆக வேண்டும். நாளைய உலக ராஜ்யத்தை குழந்தைகள் ஆள வேண்டும் என்பது தந்தையின் விருப்பமாக உள்ளது. அரேக் பச்சா ஏக் தோசே சிரேஷ்ட. ஒவ்வொரு குழந்தைகளுமே ஒருவரை விட ஒருவர் உயர்ந்தவர்களே. சஜா சஜாயா குண் சம்பன்ன சக்தி சம்பன்ன நம்பர் 1 பனே. எல்லோருமே குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்களே, சக்திகளால் நிரம்ப பெற்றவர்களே, நம்பர் 1 குழந்தைகளே ஆவார்கள். और एक की विशेषता एक दो से ज्यादा आकर्षणमय हो जो विश्व देख करके अनेक के गुण गाये. ஒவ்வொரு குழந்தைகளும் விசேஷ குணங்களை கொண்டவர்கள், ஒருவரை விட ஒருவர் அதிகமான நற்குணங்களால் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட விசேஷமான குழந்தைகளை பார்த்து பாபாவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றார். உலகமும்
அவர்களின் குணங்களை பாடிக்கொண்டிருக்கின்றது. हर एक विश्व की आत्माओं के लिए लाइट हाउस हो, माइट हाउस हो, धरनी के चमकते हुए सितारे हो. ஆக இந்த ஒவ்வொரு குழந்தைகளுமே, நீங்கள் ஒவ்வொரு குழந்தைகளுமே உலக ஆத்மாக்களுக்கு லைட் ஹவுஸாக, கலங்கரை விளக்கமாக, மைட் ஹவுஸாக, சக்தியின் சிகரங்களாக, धरती के चमकते हुए सितारे हो, மண்ணில் வாழும் நட்சத்திரங்களாக மாறுவீர்கள். அப்படியே இருக்கின்றீர்கள். अनेक सितारे के श्रेष्ठ कर्म, श्रेष्ठ संकल्प द्वारा जमा की हुई विशेषताएं व खजाने इतने अकूट हो जो हर एक सितारे की अपनी विशेष दुनिया दिखाई दे. ஒவ்வொரு நட்சத்திரத்தின் உயர்ந்த கர்மம், உயர்ந்த எண்ணம் மூலமாக சேமிப்பு செய்துள்ள விசேஷ தன்மைகள் மற்றும் பொக்கிஷங்கள் அந்த அளவிற்கு சேமிப்பு அடைந்திருப்பதால் அவர் அவருக்கென்றே தனிப்பட்ட நட்சத்திர உலகமே இருக்கின்றது. अनेक देख देख अपने दुख भूलकर सुख की अनुभूति कर आश्रित हो जाए. அப்படி ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்த்து பார்த்து உலகமே தன் துக்கத்தை மறந்து சுகமயமான வாழ்க்கையை அனுபவம் செய்கின்றார்கள். सर्व प्राप्तियों की अरे की अलौकिक दुनिया देख वाह वाह के गीत गाए. அனைத்து பிராப்திகளையும் பார்த்து, அலௌகிக உலகத்தை பார்த்து ஒவ்வொருவருமே ஆஹா ஆஹா என பெருமிதத்தோடு பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். திலாராம் பாப்தாதா கி தில் கி பாத். இதுதான் திலாராம் பாப்தாதாவின் உள்ளத்தில் இருந்து வெளிப்பட்ட விஷயங்களாகும். अब बच्चों के दिल में क्या है, हर एक अपने अपने दिल को अच्छी तरह से जानते हो. இப்போது குழந்தைகளின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது, அது ஒவ்வொரு குழந்தைகளும் நீங்களே தன்னை பற்றி தெரிந்திருப்பீர்கள் தானே. दूसरों की दिल को भी जानते हो. மற்றவரின் உள்ளங்களை பற்றியும் தெரிந்திருக்கின்றீர்களா? வா சிறப் अपने को जानते हो, அல்ல தன்னை பற்றி மட்டும் தெரிந்துள்ளீர்களா? जब आपस में रूरुगान करते हो तो अपने दिल के उमंग उत्साह सुनाते हैं ना. ஒருவருக்கொருவர் நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யும் பொழுது, ஆன்மீக உரையாடல் செய்யும் பொழுது தன்னுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஊக்கம் உற்சாகத்தை பற்றி பேசுவீர்கள் தானே. உஸ்மே முக்கிய क्या वर्णन करते हो. அப்படி பேசும் பொழுது எதை பற்றி அதிகமாக வர்ணனை செய்வீர்கள்? सबका विशेष यही संकल्प रखता है कि जो बाप करते वह करके दिखाए. எல்லோருமே இதே எண்ணத்தை தான் வெளிப்படுத்துவீர்கள். பாபா என்ன விரும்புகின்றாரோ அதை நாம் செய்தே காண்பிப்போம். பாப் சமான் பன் ही जाएंगे. बाप समानाக மாறியே காட்டுவோம். तो बाप के दिल और बच्चों के दिल की गीत तो एक ही है ना. ஆக பாபாவின் உள்ளத்தில் இருந்து வருகின்ற பாடலும் விஷயமும் குழந்தைகளின் உள்ளத்தில் இருந்து வெளிப்படுகின்ற விஷயமும் ஒன்றுதான் அல்லவா. फिर भी नंबरवार पुरुषार्थी क्यों. இருப்பினும் முயற்சியில் வரிசை கிரமமாக இருப்பது ஏன்? सभी नंबर 1 क्यों नहीं. எல்லோருமே முதல் எண்ணில் வருவதில்லையே ஏன்? क्या सभी नंबर 1 हो सकते हैं. எல்லோருமே நம்பர் 1 வர முடியுமா? என்ன சொல்வீர்கள்? सब विश्व के राजे बन सकते कि वह भी नहीं बन सकते. நீங்கள் எல்லோருமே உலகின் ராஜா ஆவீர்களா அல்லது இல்லையா?
सिर्फ एक विश्व का राजा बनेगा या और भी बनेंगे? अपने अपने भाग्य पर समय पर विश्व के राज्य बनेंगे. ஒருவர் மட்டுமே உலகின் ராஜா ஆவாரா அல்லது மற்றவர்களும் ஆவீர்களா? அவரவரது சமயப்படி உலகின் ராஜா ஆவீர்கள் அல்லவா? फिर सभी क्यों कहते हो हम विश्व का राज्य ले रहे हैं? பிறகு ஏன் சொல்கின்றீர்கள் நாம் எல்லோருமே உலக ராஜ்யம் பெறுவோம் என்று? विश्व के राज्य अधिकारी बन रहे हैं ना, राज्य में आएंगे या राज्य करेंगे? ராஜ்யத்தில் வருவீர்களா அல்லது ராஜ்யம் செய்வீர்களா? फिर सभी क्यों कहते हो हम विश्व का राज्य ले रहे हैं? राज्य में आएंगे या राज्य करेंगे? कोई करने वाले और कोई राज्य में आने वाले बनेंगे. वह सब करने वाले बनेंगे. क्या होगा? சிலர் ராஜ்யத்தில் வருபவராக சிலர் ராஜ்யம் செய்பவராக வருவீர்களா அல்லது எல்லோருமே ராஜ்யம் செய்பவர் ஆவீர்களா? என்ன நடக்கும்? பிரஜா தோ और बहुत मिल जाएगी. பிரஜைகள் இன்னும் அதிகம் கிடைக்க இருக்கின்றார்கள். उसकी चिंता नहीं करो. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். बस सिर्फ राज्य में आने के लिए ही इतनी मेहनत कर रहे हो. மற்றபடி ராஜ்யத்தில் வர வேண்டும் இதற்காகத்தானே இத்தனை முயற்சி செய்கின்றீர்கள். राज्य पाने के लिए नहीं, राज्य में आने के लिए. ராஜ்யத்தை அடைவதற்காக அல்ல, ராஜ்யத்தில் வருவதற்காக. तो राज्य सब करेंगे ना. अरे समझता मैं तो करूंगा, बाकी कोई आवे न करे बहु हो जावे जाने. राज्य योग सीख रहे होना. அடுத்தவர் வருவாரா இல்லையா தெரியாது, அது அவருக்குத்தான் வெளிச்சமானால். நான் படிப்பது என்னவோ ராஜயோகம், எனவே ராஜ்யத்தில் வருவேன். राजा बनने का योग सीख रहे हो या प्रजा में आने का? ராஜயோகி ஹோனா. நீங்கள் ராஜயோகிகள் தானே, प्रजा योगिகள் அல்லவே. राज्य में आने वाली योगी तो नहीं है. ऐसे ही सब नंबर 1 बनेंगे या नंबर वार ही अंत तक रहेंगे. ஆக எல்லோருமே அங்கு நீங்கள் நம்பர் 1 வருவீர்களா அல்லது கடைசி நம்பர் வரையிலும் வருவீர்களா? எப்படி? पहले भी सुनाया था कि हर एक अपने स्टेज के अनुसार अपने हिसाब से नंबर 1 तो बनेंगे ना. முன்பு கூட சொல்லப்பட்டது, ஒவ்வொருவரும் அவரவர் நிலைக்கேற்ப அவரவர் முயற்சிக்கேற்ப அவரவர் கணக்கு வழக்கின்படி நம்பர் 1 வருவார்கள். அது எப்படி? அவரவர் முயற்சிக்கேற்ப அவரவர் கணக்கு வழக்கின்படி அவரவருடைய நிலைக்கேற்ப நம்பர் 1 வருவார்கள். அதாவது அந்தந்த பதவியில நம்பர் 1. उनके लिए तो वही नंबर 1 गोल्डन स्टेज होगी ना. ஒரு ராஜா நம்பர் 1னா அவருக்கு அதுதான் கோல்டன் ஸ்டேஜ். பிரஜையில நம்பர் 1னா அது அவருக்கு நம்பர் 1 ஸ்டேஜ், गोल्डन स्टेज. सबसे श्रेष्ठ नंबर 1 स्टेज उसके हिसाब से तो अंत में बन ही जाएंगे. ஆக எல்லாவற்றை விட நம்பர் 1 ஸ்டேஜ் என்ற கணக்கின்படி எல்லோருமே கடைசியில் வந்து விடுவீர்கள் தானே. अपने हिसाब से संपन्न और संपूर्णता तो बनेंगे ही. எல்லோருமே அவரவர் கணக்கின்படி அவரவருக்குரிய முழுமை தன்மையை अड़ेंदे काண்பிப்பீர்கள். सारे कल्प के अंदर उस आत्मा की नंबर 1 स्टेज श्रेष्ठ स्टेज तो वही होगी. முழு கல்பத்திலேயே அவரவருக்குரிய நம்பர் 1 இடம் அவரவருக்கே உரியதாகும். அந்த இடத்தை மற்ற யாருமே கைப்பற்ற முடியாது. उस हिसाब से
நம்பர்வார் होते भी नंबर 1 बन जाएंगे. ஆக அந்த கணக்கின்படி பார்ப்போமேயானால் நம்பர் வாரியாக இருந்தாலும் கூட அவரவர் தரத்திற்கு அவரவர் नंबर 1 हर एक आत्मा की अपनी संपूर्ण स्टेज है. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவரவருக்குரிய சம்பூர்ண நிலை என்று ஒன்று உள்ளது. அதாவது எல்லாருக்குமே 100 மார்க் தான் சம்பூர்ணம், அதான் ஃபுல் ஃபில். ஆனா அந்த 100 மார்க் இப்போ கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்காங்க, அரசு அதிகாரி ஆகுறாங்க, அவங்க 100 மார்க் வேற. அதே அரசு ஊழியர்களில் ஒரு கேட் கீப்பர், அவருக்கு உள்ள 100 மார்க் அது வேற. அதே துப்புரவு பணியாளர்கள், அதுவும் அரசாங்க வேலை தான், ஆனா அவங்களுடைய 100 மார்க்னா அந்த ஸ்டேஜ் வேற. ஆக அந்தந்த ஸ்டேஜுக்குரிய 100 மார்க் முழுமைத்தன்மை அவரவரும் அடைந்தே தீருவார்கள். जैसे ब्रह्मा के पुरुषार्थी और संपूर्ण स्टेज दोनों देखे और अनुभव भी कर रहे हो कि संपूर्ण स्टेज पर पहुंचने से क्या क्या विशेषताएं अव्यक्त रूप में भी पाते ला रहे हैं. எப்படி பிரம்மா பாபா முயற்சி செய்த காலத்தையும் பார்த்தீர்கள், அவர் முழுமை நிலை அடைந்த பிறகும் பார்த்தீர்கள், அனுபவமும் செய்தீர்கள். ஆக சம்பூர்ண நிலையை அடைந்த பிறகு என்னென்ன விசேஷ தன்மைகள் காணப்பட்டது, அதை அவர் அவ்யக்த ரூபத்தில் வரும்பொழுதும் நடைமுறைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றார், நடித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். जैसे ब्रह्मा बाप की संपूर्ण स्टेज और पुरुषार्थी स्टेज दोनों का अंतर अनुभव कर रहे हो, वैसे हर एक ब्राह्मण आत्मा का भी संपूर्ण स्टेज का स्वरूप है. எப்படி அந்த பிரம்மா பாபாவுக்கு 2 ஸ்டேஜ் இருந்தது, ஒன்னு முயற்சிக்கான சமயம், முயற்சி செய்யும் பிரம்மா, இன்னொருவர் முழுமை பெற்ற பிரம்மா. அதே போல ஒவ்வொரு ஆத்மாவுக்குமே 2 ஸ்டேஜ் இருக்கு. முயற்சிக்கான ஆத்மா, முழுமை பெற்ற ஆத்மா. முயற்சிக்கான சொரூபம், முழுமையான சொரூபம். அது அவரவருக்கே உரியது, தனிப்பட்டது. जो अव्यक्त वतन में बाप दादा इमर्ज कर देखते रहते तो और दिखा भी सकते. அப்படி அவர் அவருக்குரிய சொரூபத்தை வதனத்தில் பாப்தாதா அவ்வப்போது பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கும் காண்பிக்க முடியும். उसी संपूर्ण स्वरूप को देखते हुए बाप दादा देख रहे हैं कि हर एक के संपूर्ण स्वरूप कितनी रूहानी और झलक फलक वाले. ஆக ஒவ்வொரு குழந்தைகளின் சம்பூர்ண முழுமை சொரூபத்தை பார்த்து பார்த்து பாப்தாதா பூரிப்படைகின்றார். ஆக இந்த குழந்தைகளுடைய ஆன்மீக அந்த பொலிவு, அந்த ஆன்மீக பிரகாசம் எவ்வளவு உயர்வாக உள்ளது. அபி சம்பூர்ணதா को पा रहे हो वह पाना भी जरूर है. இப்போது நீங்கள் அந்த முழுமை தன்மை அடைந்து கொண்டிருக்கின்றீர்களா? கண்டிப்பாக அடைந்தே தீர வேண்டும் அல்லவா? लेकिन कई बच्चों की संपूर्ण स्टेज समीप है. ஆனால் சில குழந்தைகளின் முழுமை தன்மை மிக அருகே வந்துவிட்டது. जिसकी निशानी जैसे ब्रह्मा बाप को देखा सदा अपने संपूर्ण स्टेज और भविष्य प्रारब्ध अर्थात फरिश्ता स्वरूप और देव पद स्वरूप दोनों ही सदा इसे स्पष्ट स्मृति में रखते थे. जो सामने वाले भी पुरुषार्थ स्वरूप होते हुए भी फरिश्ता रूप भविष्य श्री कृष्ण का रूप देखते वर्णन करते थे. ஆக அந்த சம்பூர்ண நிலை அருகே வந்து விட்டது என்றால் அதன் அடையாளமாக எப்படி சொல்ல முடியும்? பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள் அல்லவா? எப்போதுமே தன்னுடைய சம்பூர்ண நிலை மற்றும் எதிர்காலத்து அந்த பரிஸ்தார நிலை, தேவநிலை, இதை எல்லாமே பாபா வெட்ட வெளிச்சமாக நேரில் பார்ப்பது போல் அனுபவம் செய்து வண்ணம் இருந்தார்.
सामने वाले भी पुरुषार्थी स्वरूप में होते हुए भी அதே அவருக்கு எதிரே வருகின்றவர்களும் முயற்சியாளர்களே இருந்தாலும் கூட அவர்களுக்கும் அந்த ஃபரிஸ்தா स्वरूपम श्री कृष्ण स्वरूपम அதையே பார்த்தார்கள், அதையே வர்ணனை செய்த வண்ணம் பேசிய வண்ணம் இருந்தார்கள். ऐसे बच्चों में भी संपूर्णता के समीप आने की निशानी, स्वयं भी समीपता का अनुभव करेंगे, औरों को भी अनुभव होगा. ஆக இங்கே குழந்தைகளும் அந்த முழுமை தன்மையை நெருங்க நெருங்க அவர்களுக்கும் அந்த அனுபவமாகும். தேவநிலை, ஃபரிஸ்தா நிலை, கிருஷ்ணன் ரூபம் நேரில் பார்ப்பதாக அனுபவம் செய்வார்கள். மற்றவர்களும் அவர்கள் மூலமாக தன்னுடைய எதிர்கால நிலையை அனுபவம் செய்வார்கள். जिससे सामने आने वाले आत्माएं व्यक्त भाव को बोल अव्यक्त स्थिति का अनुभव करेगी. எதிரே வருகின்ற ஒவ்வொரு நபரும் தன்னுடைய தேகத்தை மறந்து ஆத்ம நிலையை உணர ஆரம்பித்து விடுவார்கள். சமீப்தாக்கி நிஷானி, ஆக இதுதான் முழுமை தன்மைக்கு அருகே வந்து விட்டதன் அடையாளமாகும். और कई बच्चों को अभी संपूर्णता स्पष्ट और समीप नई अनुभव होती, उनकी निशानी क्या होगी? ஆனால் இன்னும் சில குழந்தைகளுக்கோ அந்த முழுமை தன்மை தெளிவாக அருகாண்மையில் வந்ததாக அனுபவம் ஆவதில்லை. ஏன் தெரியுமா? அதற்கென்ன அடையாளம்? जो स्पष्ट चीज होती तो समीप चीज होती, उसको अनुभव करना सहज होता, और दूर की चीज को अनुभव करना उसमें विशेष बुद्धि लगानी पड़ती. அதாவது பக்கத்தில் உள்ள ஒரு பொருளை தெளிவாக பார்ப்பது சுலபம். வெகு தொலைவில் உள்ள பொருளை பார்க்க வேண்டும் என்ற சற்று கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டியுள்ளது. புத்தி தெளிவும் இருக்க வேண்டும். ऐसे आत्माएं भी नॉलेज के आधार से बुद्धि योग द्वारा संपूर्ण स्टेज को खींचकर मेहनत से उसमें स्थित रह सकती हैं. ஆக அப்படியும் சில ஆத்மாக்கள் ஞானத்தை புரிந்து கொண்ட ஆதாரத்தின் அடிப்படையில் புத்தி யோகத்தால் அந்த சம்பூர்ண நிலையை கஷ்டப்பட்டு முன்னால் கொண்டு வந்து அந்த நிலையில் நிலைத்திருக்க முயற்சிக்கிறார்கள். दूसरी बात, ऐसी आत्माओं को स्पष्ट और समीप न होने के कारण कभी कभी यह भी संकल्प उत्पन्न होता है कि बनना तो चाहिए लेकिन बन सकूंगी. இன்னும் சில ஆத்மாக்கள் வெகு தெளிவாக அருகாண்மையில் முழுமை தன்மை எட்டாத காரணத்தால் இப்படியும் நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். நான் ஆவேனா இல்லையா, முழுமை பெறுவேனோ இல்லையோ என்று. स्वयं के प्रति जरा सा व्यसंकल्प के रूप में शक पैदा होगा, जिसको कहा जाता संशय का रॉयल रूप. தன்னை பற்றியே தன் மீதே சந்தேகம் லேசாக வர ஆரம்பிக்கிறது. அப்போது ராயல் ரூபத்தில் சந்தேகம் வருவதாக சொல்லப்படுகிறது. சக் ஜராசா லகர் கே மாஃபி கி ஆயா तो गया. சந்தேகம் என்னால் முழுமை பெற முடியுமா, நான் ஃபரிஸ்தா ஆவேனா, நான் தேவதை ஆக முடியுமா என்று அந்த காத்து வாக்குல அந்த லேசான சந்தேகம் வந்தாலும் போச்சு. சந்தேகம் தானே, அது லேசா வந்தா என்ன, பலமா வந்தா என்ன, முழுசா வந்தா என்ன. சக் ஜராசா லகர் கே மாஃபிக் பி ஆயா तो गया. சந்தேகம் வந்தாச்சுனாலே போச்சு. லேக்கின் நிச்சய புத்தி விஜயந்தி, அதே சமயத்தில் நான் கண்டிப்பாக பரிஸ்தா ஆவேன், தேவ பதவி அடைவேன், அதற்கெல்லாம் முதன்மையாக முழுமை அடைவேன் என்று நினைத்தால், நிச்சய புத்தி இருந்தால் வெற்றி நிச்சயமாகும். उसमें यह स्वप्न मात्र संकल्प, लहर मात्र संकल्प भी फाइनल नंबर में दूर कर देता है. அந்த நம்பிக்கை மட்டும் உறுதியாக இருந்தால் போதும், எண்ணத்திலும் கனவிலும் கூட அந்த சங்கல்பம் வரவிடாமல்
வெகு தூரம் விலகிவிடும். उसका विशेष संस्कार व स्वभाव अभी अभी बहुत उमंग उत्साह में उड़ने वाले और अभी अभी स्वयं से दिल शिकस्त. அப்படி ஃபைனல் நம்பரில் வெகு தூரம் தள்ளி விடுகிறது என்றால் அதற்கான காரணம் என்ன தெரியுமா? குழந்தைகள் அவ்வப்பொழுது தன்னுடைய சுபா சம்ஸ்காரத்தால் ஊக்கம் உற்சாகத்தால் பரப்பார்கள். அதே சமயம் தன்னை பற்றி சிந்தனையில் மனமுடைந்தும் விடுவார்கள். ஆவோமா மாட்டோமா தெரியலையே, இப்படியெல்லாம் நினைத்து நினைத்து மனமுடைந்து விடுகிறார்கள். बार बार जीवन में ये सीढ़ी உத்தரத்தை चढ़ते रहेंगे. அடிக்கடி வாழ்க்கையில் இந்த ஏணிப்படியில் ஏறுவார்கள் இறங்குவார்கள். மாட்டேனா செய்வேனா, என்னால முடியுமா முடியாதா தெரியலையே, இப்படியெல்லாம் தில் குஷ் और दिल शिकस्त की सीढ़ी कारण சில சமயம் மன மகிழ்ச்சி, சில சமயம் மனம் உடைந்து போதல். இதற்கு என்ன காரணம்? ஏனில ஏறுறாங்க இறங்குறாங்க, ஏறுறாங்க இறங்குறாங்க. அப்படி சம்பூர்ண ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் சமீப் நகி. இப்படி ஏறி ஏறி இறங்குறாங்கன்னா காரணம் என்ன? அதுக்கு தன்னுடைய முழுமை தன்மை வெட்ட வெளிச்சமாக தெளிவாக தெரியவில்லை, அருகாண்மையிலும் அவருக்கு இல்லை என்பதாகும். तो अभी क्या करना? ஆக குழந்தைகள் இப்போது என்ன செய்ய வேண்டும்? அபி சம்பூர்ண ஸ்டேஜுக்கு சமீப் லாவ். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த முழுமை தன்மையை முன்னால் கொண்டு வாருங்கள், சம்பூர்ண நிலையை அருகாண்மையில் கொண்டு வாருங்கள். சரி, கைசே लाएंगे? அதை எப்படி கொண்டு வர்றது? உஸ்கி விதி கோ ஜான்தே பி ஹோ. அதை எப்படி கொண்டு வர வேண்டும் அதற்கான விதியும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் தானே? क्या जानते हो? है तो आसी की बात. என்ன தெரியும் அதை பற்றி உங்களுக்கு? சொன்னா சிரிப்பீங்க. பாப் தாதா क्या देखते? பாப் தாதா என்ன பார்த்துட்டு இருக்காங்க? கை வச்சே சப் नहीं, लेकिन मेजॉरिटी क्या करते? சில குழந்தைகள், நான் எல்லாரையும் சொல்லல, ஆனா பெரும்பாலான குழந்தைகள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ऊंचे के ऊंचे बाप के लाडले होने के कारण ज्यादा लाडले हो जाते. மிக மிக உன்னதமான தந்தையின் செல்லங்களாக இருப்பதால் மிக மிக செல்ல குழந்தைகள் ஆகிவிடுகிறார்கள். तो ज्यादा लाडले होने के कारण नाजुक बन जाते. ரொம்ப ரொம்ப செல்லம் கொடுத்ததுனால ரொம்ப குழந்தைகள் சாஃப்ட் ஆயிடுறாங்க. அதாவது नाजुक तो नाज नखरे ही करेंगे ना. ரொம்ப சாஃப்ட்னா என்ன அர்த்தம்? குறும்புத்தனம் செய்பவர் ஆகின்றார்கள். செல்லம் அதிகம் கொடுத்தா குறும்பு தானே. நாஜ் நக்கரேவி கோன்சே கருத்தே, அந்த குறும்புத்தனம் கூட எப்படி செய்கிறார்கள்? எந்த மாதிரி தெரியுமா? பாப் கி பாத்தே பாப் கோ கி சுனானே லக்தே. பாபா சொன்ன வார்த்தைகளை கேட்டு வைத்துக் கொண்டு பாபாவுக்கு திருப்பி அடிக்கிறாங்க. பாபா நீங்க தான் சொன்னீங்க, பாபா நீங்களே செய்யுங்க, आप नाजुक बनते और बाप को कहते हमारी तरफ से आप करो. நீங்க சாஃப்டா அந்த மாதிரி மாறுவதை விட்டுட்டு முயற்சி பண்ணாம பாபா கிட்ட என்ன சொல்றாங்க? பாபா எங்களுக்காக நீங்களே செஞ்சிருங்களேன். सगन शक्ति की मजबूती बनते और बाप को कहते हमारी तरफ से आप करो. सगन शक्ति की मजबूती कम है. सगन शक्ति है सर्व विघ्नों से बचने का कवच. குழந்தைகளிடம் அந்த பொறுத்து கொள்ளும் சக்தி குறைவாக உள்ளது. பொறுமை சக்தி ஒன்றிருந்தால் வருகின்ற எல்லா தடைகளில் இருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய கவசமாக வைத்திருப்பார்கள். கவச்னா பயனை के कारण नाजुक बन जाते. அப்படி கவசம் அணியாத காரணத்தால் மிகவும் பாதிப்படைபவராகின்றார்கள். मुझे करना एक पाठ बहुत कच्चा लगता है. நான் செய்ய வேண்டும், நான் மாற வேண்டும் என்ற பாடத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கின்றார்கள்.
लेकिन दूसरा करे या बाप करे, एक पार्ट नाजुक बना देता है. ஒன்னு அவங்க செய்யட்டும், இல்ல பாபா செய்யட்டும், நான் ஏன் செய்யணும்? இப்படியாக குழந்தைகள் மாறி விடுகிறார்கள். இசி காரணம் அல்பேலேப்பன் கா பர்தா ஜாத்தா. இதனால இந்த அலட்சிய மனப்போக்கு ஏற்படுவதால் சோம்பல் என்ற கவனக்குறைவு என்ற திரைச்சீலையும் விழுந்து விடுகின்றது. அவர் சம்பூர்ண ஸ்டேஜ் சமீர் ஸ்பஷ்ட நை திக்காய் தேத்தி. ஆகவே அந்த முழுமை தன்மை அருகாண்மையிலும் தென்படுவதில்லை, தெளிவாகவும் தென்படுவதில்லை. इसलिए 3 लोगों में चक्कर लगाने के बजाय इसी दिलकुश और दिल सिकस की बातों में इसी दुनिया में या इसी सीढ़ी पर उतरते चढ़ते. ஆக குழந்தைகள் இந்த சம்பூர்ண நிலையை அருகே பார்க்க முடியாததால், தெளிவாக காண முடியாத காரணத்தால் 3 உலகையும் வள வருவதற்கு பதிலாக அவ்வப்போது மனமகிழ்ச்சி, அவ்வப்போது மனமுடைதல், இது போன்ற ஏறிப்படியில் ஏற இறங்க இதிலேயே நேரம் கழிந்து விடுகிறது. तो इसलिए क्या करना पड़े? ஆக குழந்தைகள் இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? லாட்லே பலே பனோ, லேக்கின் அல்பேலே கே லாட்லே நை பனோ. நீங்கள் செல்ல குழந்தைகளாக இருங்கள், அது தவறு அல்ல. ஆனால் மிகவும் சோம்பலான குழந்தைகள் ஆகி விடாதீர்கள். तो क्या हो जाएगा? अपनी संपूर्णता को सहज पा सकेंगे. சோம்பல் இல்லாமல் இருந்தால் அவருடைய முழுமை தன்மையை வெகு விரைவிலேயே சுலபமாக அடைந்து விடுவீர்கள். पहले तो अपने संपूर्ण स्टेज को स्वयं को वरना अर्थात सदा उमंग उषा की वरमाला पहननी है. முதலில் தன்னுடைய சம்பூர்ண நிலையை தானே வர்ணிக்க வேண்டும். சதா ஊக்கம் உற்சாகம் என்ற அந்த மாலையை அணிந்து கொள்ள வேண்டும். तब फिर லக்ஷ்மி को वरेंगे. நீங்கள் முதலில் அந்த மாலையை அணிந்து கொண்டால் தானே பிறகு லக்ஷ்மிக்கு அணிவிக்க முடியும். वह नारायण को वरेंगे. समझा क्या करना? முதலில் நீங்கள் தன்னுடைய அந்த பரிஸ்தா நிலை, தேவ நிலையை பார்த்து அதை வரவழைத்து அந்த நிலைக்கு நீங்கள் மாலை அணிவிக்க வேண்டும். அதன் பிறகுதான் நாளை சத்தியுகத்தில் லக்ஷ்மிக்கோ நாராயணனுக்கோ மாலை அணிவிக்க முடியும். समझा अब क्या करना? ஆக இப்போது என்ன செய்ய வேண்டும் புரிந்ததா? आप सबकी संपूर्ण स्टेज आप पुरुषार्थियों का आवाहन कर रही हैं. ஆக உங்களுடைய முழுமை நிலையானது முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற உங்களை வரவேற்பு செய்து கொண்டிருக்கிறது. வாருங்கள் சீக்கிரமாக முழுமை நிலையை உங்களுக்குள் கொண்டு வாருங்கள் என்று அழைக்கிறது. जब आप सब संपूर्ण स्टेज को पाओ तब ही संपूर्ण ब्रह्मा और ब्राह्मण साथ साथ ब्रह्म लोक में आ सके. ஆக நீங்கள் அனைவரும் சம்பூர்ண நிலையை கொண்டு வந்தால்தான் சம்பூர்ண பிரம்மா மற்றும் பிராமண குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து பிரம்மலோகத்தில் அந்த பரந்தாம வீட்டில் வர முடியும். फिर राज अधिकारी बन सके. முதலில் பிரம்மலோகம் வீட்டுக்கு செல்ல வேண்டும், பிறகுதான் ராஜ அதிகாரம் பெற முடியும். अच्छा ऐसे संपूर्ण स्टेज के समीप आत्माएं, அப்படிப்பட்ட முழுமை தன்மைக்கு மிக அருகே உள்ள ஆத்மாக்களுக்கு ब्रह्मा बाप के साथ साथ संपूर्ण स्टेज को भरने वाले பிரம்மா பாபாவுடன் மட்டுமல்லாமல் அவருடைய சம்பூர்ண நிலையையும் वर्णिपवर्गलुक्कु सदा अपने संपूर्ण स्टेज की अनुभूति द्वारा औरों को भी संपूर्ण बनने की प्रेरणा देने वाले தன்னுடைய முழுமை தன்மை அனுபவம் செய்வதன் மூலமாக மற்றவர்களுக்கும் முழுமை பெறுவதற்கான பிரேரணைகளை நல்ல சுப ஆசைகளை தருபவர்கள். अरे गुगा अपने स्पष्टता द्वारा दर्पण बन
தன்னுடைய தெள்ளத் தெளிவான தெய்வீக நிலை மூலமாக மற்றவர்களுக்கெல்லாம் நிலை கண்ணாடியாக மாறுபவர்கள் संपूर्ण स्टेज का साक्षात्कार कराने वाले தன்னுடைய வாழ்க்கை என்ற நிலை கண்ணாடி மூலமாக சம்பூர்ண நிலையை சாட்சாத்காரம் செய்விப்பவர்கள் சதா தில்குஷ் ஐசே குஷ்நசீப் பச்சோங்கோ என்றென்று மன மகிழ்ச்சியுடன் மற்றும் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாக விளங்குபவர்களுக்கு பாப் தாதா கா யாத் பியார் और நமஸ்தே. பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். ஓம் சாந்தி.